இவர் யாரு தெரியுமா? இவர் முக்கியமான ஒரு இயக்குனர் ஞானவேல் அப்படின்னு சொல்லி ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஆன உடனே போய் முதல்ல பார்த்த படம் அது. அந்த படமே கஸ்டோடியல் டெத்தை பத்தி தான். ஆளை காணும், சைலண்ட் மோட்ல போயிட்டார். வாயில் ஏதோ ஆபரேஷன் போல இருக்கு, வாயை பூட்டி வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஆண்டவர் ராஜ்யசபா எம்பி, சூப்பர் எம்பி, இப்பதான் எம்பி எல்லாம் ஆயிருக்காரு. அப்படியே ஒரு தப்ப பார்த்தா பொங்கி எந்திரிச்சிருவார். ஆனா அவருக்கும் பொங்கல, என்னன்னு தெரியல, அடியில் எதுவும் ஸ்டவ் எரியலையா என்னன்னு தெரியல, அவரும் பொங்காம அப்படியே அமைங்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் நிறைய போராளிகள் இருக்காங்க தெரியுமா? சினிமாலலாம் அப்படி சீனை வச்சு தெறிக்க விடுறாங்க. நாங்கெல்லாம் விசில் அடிச்சிருக்கோம், பேப்பர்லாம் கிழிச்சு தலைவா அப்படின்னு வீசி இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்காக பேசியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்ல, எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூர்யா அதிமுக ஆட்சியில கஸ்டோடியல் டெத் நடந்த போது நம்ம எல்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப அவரும் ஜோதிகாவும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் உட்காந்துட்டு மிச்சர் மட்டும் இல்ல நிறைய விதவிதமான வகைகள்ல உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.